இங்க இந்த பையன் பிளாக் ஸ்பாரோன்ற பறவையை ஒரு வழியா பிடிச்சிடறான். அது எரிச்சு அதோட சாம்பலை கொண்டு போய் அவன் காதலி மேலேயே அடிச்சிடறான். அந்த பொண்ணுமே அதை பார்த்ததுமே ரொம்பவும் பிடிச்சி போய் லவ் சொல்லிடுறா. இதை பார்த்த ஊர் மக்கள் எல்லாருமே இவன் அந்த பொண்ணு கூட சேர்ந்ததை நினைச்சு ஆச்சரியமா பாக்குறாங்க. ஆனா இது எல்லாமே இவன் கனவா தான் இருக்கு. அப்பன்னு பார்த்து இவங்க அப்பா ஒரு பண்ணியை பிடிக்கணும்னு சொல்லி வேலை கொடுத்துருக்காங்க. அதுக்காக நம்ம குடும்பமே இன்னைக்கு போய் அந்த பண்ணியை தேவைன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. ஆனா இவன் அந்த பண்ணியை பிடிக்கிற இடம் இவங்க ஸ்கூல் பக்கத்திலேயே தான் இருக்கும். ஸோ அசிங்கப்படுத்திடுவாங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டே போறான். ஆனா அந்த பண்ணியை காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் ட்ரை பண்ணியுமே பிடிக்க முடியாம போகுது. அப்பன்னு பார்த்து ஸ்கூல்ல தேசிய கீதம் பாடுறாங்க. இவங்க எல்லாருமே அமைதியா நிக்கிறாங்க. அது முடிஞ்சதுமே திரும்ப பிடிக்க போறாங்க. இந்த பையனமே ட்ரை பண்ணிட்டு இருக்கா. பார்த்தா ஸ்கூலும் விட்டுறாங்க. ஸோ அவங்க ஸ்கூல் பசங்க முன்னாடி நிக்க கூடாதுன்னு யாருக்கும் தெரியாம ஒரு இடத்துல போய் நிக்கிறான். பார்த்தா அந்த மரத்துல பிளாக் ஸ்பாரோ பறவையை பாக்குறான். ஆக்சுவலா அந்த பறவை எரிச்சு சாம்பலாக்கி அந்த பொண்ணு கிட்ட கொடுத்தாதான் லவ் பண்றோம்னு சொல்லி நினைப்பான். ஆனா அந்த படத்துல இந்த பறவை தான் ஜாதியா காமிச்சிருப்பாங்க. சோ அந்த ஜாதியை எரிச்சு அதான் அந்த பொண்ணு கூட சேர முடியும் சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. சோ இவனும் அந்த பறவையை பிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பான். ஆனா அவங்க அப்பா பண்ணியை பிடிக்க முடியாம ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருப்பாரு. இவனை பார்த்ததுமே அந்த பண்ணியை பிடிக்க நம்ம குடும்பமே கஷ்டப்பட்டு இருக்கா. ஆனா இங்க தனியாக நின்றுட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. இதை பார்த்த ஸ்கூல் பசங்க அங்க இருக்கவங்க எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க. இப்ப அந்த பண்ணியுமே பிடிச்சிடறாங்க. ஆனா அந்த ஸ்கூல் பசங்க எல்லாருமே இவன் பண்ணியை தொட்டதால தீண்டு தாங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து இவங்க பண்ணியை தூக்கிட்டு போகும்போது அந்த ஊருக்கார பசங்க எல்லாம் சேர்ந்து இவங்க அக்காவை கிண்டல் பண்ணிட்டே வராங்க. இவனுக்குமே கோவம் வந்து அங்க பக்கத்துல இருக்க கல்லெடுத்து அடிக்க ஆரம்பிச்சிடான். பயந்து ஓடிடுறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அவங்க ஆளுங்களை கூட்டிட்டு வந்து அடிக்க வராங்க. ஆனா இந்த பையன் தைரியமா அங்க இருக்க கல் எடுத்து ஜாதியை நினைச்சு அவங்க மேலேயே கல்லை விட்டு எறிகிறான்.